நேத்து நம்ம படிச்சோம் இல்லைங்களா? என்ன ஆமா படிச்சோம்? மேம். கேட்ஸ் டாங்கர். ஹவாரியோன்ற சம்பந்தம். நான் உங்களுக்கு அதை ஷேர் அதுதான் மேம். பண்றேன். நான் உங்களுக்கு சரிங்களா? அந்த புக்கை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே மேம். ஓகே. தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் தெரியுது மேம். ஓகே. நம்ம படிச்சது ஹலோ, வேர் பிஸ் டு இல்ல வி ஹைஸ் டு. ஓகே. வி ஹைஸ் டு. எஸ் மேம். இப்போ நான் உங்களை கேக்குறேன், ஹலோ, வேர் பிஸ் டு. வேர் பிஸ் டு. வேர் பிஸ் டு. அந்த ஸ்கிரீனை பாருங்க. ஓகே ஓகே மேம். வேர் பிஸ் டு உடனே டக்குன்னு வேர் பிஸ் டு. வாட்ஸ் யுவர் நேம் தானே மேம்? ஆமா. இஷ் ஹைஸே இல்ல இஷ் பின் பக்கத்துலயே இருக்கு இல்லீங்களா? ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? இஷ் பின் பக்கத்துல. ஓகே ஓகே ஓகே. சோ பக்கத்துலயே இருக்கு. வேர் பிஸ் டு. ஓகே. இஷ் பின் கருப்பசாமி. அப்ப நீங்க என்ன உந்துன்னு கேட்கலாம் மறுபடியும். உந்து. உந்து. உந்து மேம். இஷ் பின் கிரேசி. ஓகே மேம். வி கேட்ஸ். Thank you. Danke. Share good. Danke. Danke, danke. Danke. Share good. ஆமா. ஓகே. என்ன கேட்கணும் நீங்க மறுபடியும்? உண்டு. வி ஹைஸ். இல்ல வி கேட்ஸ் மொத்தமா கேட்க வேண்டாம். நான் கேட்டுட்டேன் இல்லீங்களா? உண்டு இல்ல உண்டியர் அப்படின்னு கேட்கணும் நீங்க என்ன. ஓகே 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 மேம். உண்டிர். Auch gut, danke. ஓகே மேம். சரிங்களா? சோ இதுதான் நேத்து நம்ம படிச்சோம். நம்ம படிச்சது எல்லாமே வந்து இன்ஃபார்மல். இன்ஃபார்மலா எப்படி நீ வா போ அந்த மாதிரி சின்ன பசங்க கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்ம பேசுற மாதிரி பேசுறதுதான் நம்ம நேத்து கத்துக்கிட்டோம். இன்னைக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் எப்படி கத்துக்கணும். ஆமா, இது கத்துக்கிட்டு உங்களுக்கு ஆடியோ ப்ளே பண்றேன். அது எப்படி இருக்குன்னு கூட கேளுங்க. சரிங்களா? ஓகே மேம். கண்டிப்பா. ஓகே. இப்போ நம்ம அங்க வந்து ஜஸ்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிருக்கோம். இங்க அபிஷியலா நார்மலா பேசும்போது ஹலோ எல்லாம் சொல்லாம கூட்டன் டாக். கூட்டன் டாக். ஓகே. சரிங்களா? பாய் சொல்லும்போது சூஸ் அப்படின்னு சொல்லாம ஆஃப் வீடர் சேயன் சொல்லணும். ஆஃப் வீடர் சேயன். ஆஃப் வீடர் சேயன். ஆஃப் வீடர் சேயன். ஒரு நிமிஷம் மேடம். வீடர் சேயன்னா see you later. ஆஃப் வீடர் சேயன். see you again. மறுபடியும் பாத்துக்கலாம் அப்படி. see you again. சரிங்களா? ஓகே 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 மேம். கூட்டன் டாக் நான் படிக்கிறேன். கூட்டன் டாக், wie heißen Sie, hören Sie und lesen Sie, wie heißen die Personen. So listen பண்ணுங்க. You listen and read. What are the people called you? உங்களோட நேம்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? Yes ma'am. So guten Morgen, my Name ist Nina Weber. Nina Weber. Okay ma'am. Guten Morgen, Frau Weber. Ich heiße Oliver Hansen. Oliver Hansen. Okay ma'am. புரிஞ்சது? எப்படி சொல்லிருக்காங்க? குட் மார்னிங், மை நேம் இஸ் சொல்லிருக்காங்க. Frau அப்படின்னா Frauனா மிஸ் இல்ல மிஸ்ஸஸ். மிஸ்ஸஸ் வேபர். Frau அப்படினா. ஓகே ஓகே. So ich heiße Oliver Hansen. எங்க மேம்? இஸ் கைசன். Oliver Hansen. இஸ் கைஸே ஆல்சிவர் கைசன். ஓகே மேம். சரிங்களா? இத இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கறாங்க. சரிங்களா? ஓகே மேம். அடுத்து இது பாத்தீங்கன்னா கீழ கூட்டன் டாக் ஃப்ரau Kowalski, கூட்டன் டாக் ஃப்ரau Weber, wie geht es Ihnen. சோ நம்ம அங்க இன்ஃபார்மலா எப்படி கேட்டிருப்போம்னா we gates இல்ல we gates to. ஓகே மேம். ஆனா இப்போ ஃபார்மலா வித் ரெஸ்பெக்ட்டோட பேசும்போது we get es Ihnen அப்படின்னு சொல்லணும்.
ஓகே மேம். சொல்லுங்க. We get is ihnen. We get as ihnen. We get is ihnen. danke gut. ஓகே. அப்புறம் நம்ம அங்க உண்டு இல்ல உண்டியர் கேட்டிருப்போம் இல்லீங்களா? இங்க வந்து ஆமா மேம். ihnen அப்படின்னு கேட்கணும். und ihnen. und ihnen. ஓகே மேம். ihnen நீங்கன்ற மாதிரி வரும் அர்த்தம். நீங்க. ஓகே ஓகே மேம். அதுல உண்டிர்னு கேட்டோம், இதுல உண்டு ஈனன்னு கேக்குறோம். அப்படிதானே மேம்? ஆமா. இது வந்து ஐ கேபிட்டல் லெட்டர்ல வருது பாருங்க. ஐ கேபிட்டல் லெட்டர். ஆமா மேம். சரிங்களா? சோ உண்டு ஈனன்னா auch gut, danke. அப்புறம் hallo Frau Weber. Hallo Miss Weber. Hallo Herr. Herrனா மிஸ்டர். மிஸ்டர். ஓகே ஓகே ஓகே. சோ இது மூணாவது ஆளா இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. Das ist Frau Kowalski. ஓகே ஓகே ஓகே. மிஸ் Kowalski அப்படின்னு இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. சோ அடுத்தவரு Guten Tag Frau Kowalski. Mein Name ist Oliver Hansen. சோ Oliver Hansen இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. ஓகே. Guten Tag. Entschuldigung. Wie heißen Sie? So entschuldigungna excuse me. Excuse me. So okay. மறுபடியும் உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. Oliver Hansen. Oliver Hansen. ஓகே மேம். So bye சொல்லும்போது என்ன சொல்றாங்க? Auf Wiedersehen Herr Hansen. Choose for Frau Weber. So already தெரிஞ்சவங்க choose சொல்லிப்பாங்க. சரிங்களா? ஓகே மேம். பழக்கம் இருந்ததுனால அவங்க சூஸ் சொல்லிக்கிறாங்க. பட் அபிஷியலா ஃபார்மலா நம்ம யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னா ஆஃப் வீடர்சேயன் சொல்லணும். ஆஃப் வீடர்சேயன். ஆமா. ஓகே ஓகே. ஆஃப் வீடர்சேயன் Frau Kowalski. ஆஃப் வீடர்சேயன். ஓகே மேம். சரிங்களா? சோ இது நீங்க படிக்கிறீங்களா? ஓகே மேம், நான் படிக்கிறேன். Guten Tag, auf Wiedersehen. First headline, madam. Guten Tag, wie heißen Sie? Heißen Sie? Hören Sie und lesen Sie? Lesen Sie? Yes, lesen Sie. Lesen Sie? Wie heißen die Personen? Correct. Heißen Sie Personen? அவ்வளவுதான். அதுல கேக்குறாங்க Guten Morgen. mein Name ist Nina Weber. Nina Weber. Guten Morgen. Frau Weber. Frau Weber. Is Kaiser Oliver Hansen. Very good. Killer. Guten Tag, Frau Kowalski. Frau Kowalski. Guten Tag, Frau Weber. We caught madam. We gate. நம்ம gate எப்படி படிக்கிறோம்? GATE gate சொல்வோம் இல்லீங்களா, அதேதான் இங்கேயும். ஆமா. ஓகே ஓகே. We get is ihnen. Okay. We get is ihnen. Danke gut. Und ihnen. Aus gut. Danke. Auch gut. Auch gut. Danke. Danke. Hallo Frau Weber. Frau Weber. Hallo Ken Hansen. Das ist Frau Kowalski. Frau Kowalski. Guten Tag. Frau Kowalski. Mein Name ist Oliver Hansen.
Oliver Hansen. Guten Tag. Entschuldigung. Entschuldigung. Yes. Wie heißen Sie? Oliver Hansen. அப்புறம் auf Wiedersehen. Auf Wiedersehen. 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 Auf Wiedersehen. Herr. Herr தானே மேடம்? Herr. Herr Hansen. Choose. Frau Weber. Frau Weber. Auf Wiedersehen. Auf Wiedersehen. Frau Kowalski. Auf Wiedersehen. Yes. Very good. Okay, ma'am. சரிங்களா? இப்ப ஃபார்மல் இன்ஃபார்மல் படிச்சோம். சரிங்களா? ஃபார்மல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு இப்ப படிச்சோம். நேத்து இன்ஃபார்மல் எப்படி படிக்கணும், இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னு படிச்சோம். சோ இப்ப ஃபார்மலா Guten Tag. Mein Name ist Gracie. Wie heißen Sie? Wie heißen Sie? mein Name ist Karpasamy. Very good. My name is R Karpasamy, madam. இல்ல வெறும் மிஸ்டர்னு சொல்ல வேண்டாம். நம்ம my name is Karpasamy. My name is Karpasamy. ஆமா. Okay, madam. இப்போ நான் உங்களை யாருக்காச்சும் இன்ட்ரோ듀ce பண்றேன்னா அப்போ நான் உங்க பத்தி சொல்றேன். Das ist Herr Karpasamy. Das ist Herr Karpasamy. Okay. அப்படின்னு நான் இன்ட்ரோ듀ce பண்ணுவேன். நீங்க என்ன யாருக்காச்சும் இன்ட்ரோ듀ce பண்ணனும்னா Das ist Frau Gracie. Das ist Frau Gracie. Okay, madam. சரிங்களா? அப்படி இன்ட்ரோ듀ce பண்ணனும். இதுதான் ஒருத்தவங்களை இன்ட்ரோ듀ce பண்றது. Okay, madam. Wie geht es Ihnen? என்ன மேடம்? Wie geht es Ihnen? Wie geht es Ihnen? அங்கே இருக்கு பாருங்க, நீங்க அந்த புக்கே பாருங்க. Guten Tag auf Wiedersehen. இல்ல நான் இல்ல Wie geht es Ihnen கீழ இருக்கு பாருங்க. Wie geht es Ihnen? Okay. அதுக்கு Thank you. Good. Good. அப்புறம் என்ன கேட்கணும்? Und Ihnen. Und Ihnen. Auch gut, danke. சோ மறுபடியும் கேக்குறேன் நான் உங்களை. Wie geht es? Okay, ma'am. Thank you, good. Und Ihnen. Auch gut, danke. Und Ihnen. Auch gut, danke. இப்ப தெரிஞ்சுங்களா எப்படி சொல்லணும் அப்படின்னு? தெரிஞ்சு மேம். இப்போ கீழ இருக்கிற பாக்ஸ் பார்த்தலாம். அதுக்கு அப்புறமா மேல இந்த கிராமர் பாக்ஸ் இருக்கு, நான் அது உங்களுக்கு சொல்றேன். இப்போ do and he. do னா இன்ஃபார்மல், z னா ஃபார்மல். ஃபார்மல், எஸ் மேம். சரிங்களா? இப்போ do னா என்ன? இன்ஃபார்மல்ல பேசும்போது do plus for நாம கொடுத்திருக்காங்க இல்லீங்களா இங்க? for நாம or நாம கிடையாது, for நாம f சவுண்ட். for நாம f. ஓகே for நாம அப்படினா first name. So first name. Okay ma'am. he has do அப்படினு கேட்டா ich heiße Nina, வெறும் first name மட்டும் சொல்வாங்க. Okay ma'am. சரிங்களா? where bist du அப்படினு கேட்டாங்க ich bin Nina. சோ நான் என்னோட பேர் சொல்லணும்னா எங்க அப்பாவோட நேம் பண்ண மாட்டேன், வெறும் நேம் மட்டும் சொல்வேன். Okay ma'am. சரிங்களா? சோ ஃபார்மலுக்கு என்ன சொல்லிருக்காங்க? for நாம plus நாமனா லாஸ்ட் நேம். ஓகே மேம். சோ z போட்டு பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் நேமும் சொல்வாங்க, லாஸ்ட் நேமும் சொல்வாங்க. ஓகே மேம். சரிங்களா? லாஸ்ட் நேம் அப்படினா இந்த சர் நேம் இனிஷியல் இருக்கும் இல்லீங்களா? ஆமா மேம். அதுதான் சொல்லணும். இனிஷியலுக்கு என்ன பேர் வருது? ஓகே மேம். சரிங்களா? சோ wie heißen Sie அப்படிங்கும்போது my name ist Gracie Samson அப்படின்னு நான் சொல்வேன். அப்பாவோட பேரும் சேர்த்து சொல்வேன்.
ஓகே மேம். ஃபார்மலா சொல்லும்போது சரிங்களா? ஓகே மேம். வி ஹைசன் சி அப்படி இல்லைன்னா வி இஸ் டியர் நாம அப்படின்னு கேட்பாங்க. ஐ கேபிட்டல் ஓகே மேம். லெட்டர்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பெயர் கொஞ்சம் ரெஸ்பெக்டா இருக்கிற இடத்துல கேப்ஸ் லாக். ஆமா, ஐ கேபிட்டல் லெட்டர், எஸ்ல எஸ் கேபிட்டல் லெட்டர், ஜில எஸ் கேபிட்டல் லெட்டர். ஓகே மேம். சரிங்களா? இஷ் ஹைசே ஜேசி சாம்சன். இப்போ நீங்க உங்க இனிஷியல் என்னமோ அது ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும். வி ஹைசன் ஜி. மை நாமே இஸ் கருப்பசாமி கருப்பன் வைரவன். கருப்பசாமி கேவி. எஸ். கருப்பசாமி கருப்பன் வைரவன். ஓகே. இப்படி தான் சொல்லணும் நீங்க. சரிங்களா? ஓகே மேம். அப்புறம் இந்த verb and personal pronoun ஒரு கிராமர் பாக்ஸ் இருக்கு. ஓகே மேம். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களால வந்து ஈஸியா ஜெர்மன்ல சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இது இல்லைன்னா உங்களால எழுத முடியாது. ஓகே மேம். சரிங்களா? கண்டிப்பா. இப்போ ஹைசன் என்ற வேர்ட் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து டு பி நேம்ட் இல்ல டு பி கால்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லீங்களா? ஆமா மேம். நேம் இல்ல என்னன்னு கூப்பிடுவாங்க இல்ல என்ன பேரு. நேம்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தீங்க. வி ஹைசன் ஜில ஆமா ஹைசன் வந்து நேம்டுன்னு சொல்லிருந்தீங்க. ஆமா அப்படி சொன்னேன் இல்லீங்களா? இப்போ இஷ் வந்தா இஷ் ஹைசே ஈல தான் எண்ட் ஆகணும். ஃபுல்லா எழுத கூடாது. ஓகே மேம். ஓகேங்களா? து வந்தா எஸ்டி நீங்க இது தனியா எழுதிக்கங்க. இஷ் வந்தா ஈல எண்ட் ஆகணும். அந்த verb ஈல எண்ட் ஆகணும். ஓகே மேம். இத நோட் பண்ணிக்கலாங்களா? நோட் பண்ணிக்கங்க. இஷ் வந்தா ஈல எண்ட் ஆகணும். சரிங்களா? எஸ் மேம். ஓகே மேம். இஷ் ஹைசே. து வந்தா எஸ் டி ல எண்ட் ஆகணும். எஸ் டி. ஓகே மேம். எஸ்எஸ்டி அது பீட்டா மாதிரி இருக்குது. எஸ்எஸ்டி மேடம். எஸ்எஸ்டி டபுள் எஸ் இருக்குதுனால இன்னொரு எஸ் போடல அங்க. ஓகே மேம். ஓகேங்களா? அப்போனா ஜஸ்ட் நீங்க து வந்தா எஸ்டி ன்னு போட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. எஸ்டி ல எண்ட் ஆகணும். ஓகே மேம். ஜி வந்தா இஎன் ல எண்ட் ஆகணும். ஃபுல்லா இஎன்எல். ஓகே ஓகே. சரிங்களா? ஓகே மேம். சோ நீங்க இது எப்பவே ஞாபகம் வச்சிருக்கணும். இஷ் வந்தா ஈ ல எண்ட் ஆகணும். டு வந்தா எஸ்டி ல எண்ட் ஆகணும். ஜி வந்தா இஎன் ல எண்ட் ஆகணும். இது மறக்க கூடாது. இப்போ ஒரு டவுட் வந்து இப்ப ஹைசன் ஜெயின் அப்படி இருக்குல்ல மேம். இப்ப ஹைசனுக்கும் ஜெயினும் ரெண்டுமே நேம்டு தானுங்களா? இல்ல அது வேற. நான் இன்னும் சொல்லல, அது சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே ஓகே. இப்ப இஷ் து ஷே அப்படின்றது என்னது மேடம்? இஷ்னா ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இல்ல என். ஐ. ஓகே மேம். ஐ. துனா யூ. துனா யூ. ஓகே மேம். செகண்ட் பர்சன். ஓகே மேம். ஜினாலும் யூ தான். ஆனா யூ தான் ஃபார்மல். மரியாதைக்குரிய வார்த்தை. ஃபார்மல். இது ஃபார்மல். ஓகே 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 மேம். சரிங்களா? இது ரெண்டும் நல்லா இஷ்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நானு இல்ல ஐ. சரிங்களா? துனா யூ. ஓகே மேம். இன்ஃபார்மல் யூ. ஜி வந்தா ஃபார்மல் யூ. ஓகே மேம். இப்போ இதுக்கு வந்து ஜைன் என்ற verb இருக்கு இல்லீங்களா? ஜைன்னா டு பி. ஜைன்ன்றது டு பி. டு பிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஓகே மேம். என்னன்னா இஷ் பின் அப்படினா ஐ ஆம். ஐ ஆம். ஓகே ஓகே. இஸ் பின் அப்படின்றது ஐ ஆம் அப்படின்றது. ஓகே. இஷ் பின் ஐ ஆம். நீங்க சொல்வீங்களா இஷ் பின் கருப்புசாமி அப்படினு இன்ட்ரோ듀ce பண்றீங்க இல்லீங்களா? ஐ ஆம். ஆமா மேம். ஐ ஆம். ஓகே மேம். ஓகே மேம். டு பிஸ்ட் அப்படினா யூ ஆர். யூ ஆர். ஓகே மேம். தி ஜிண்ட்னாலும் யூ ஆர் தான். யூ ஆர் தான். ஆனா கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ல நம்ம சொல்றது ஃபார்மல்ல சொல்றதுனால யூ வந்தா ஆர் போடணும்னா பிஸ்ட் தான் போடணும். ஜி வந்து ஆர் போடணும்னா ஜிண்ட் தான் போடணும். மாத்தி எல்லாம் போட கூடாது. ஜிண்ட் தான். ஓகே மேம். கிராமட்டிக்கல் ரூல். ஆமா. இஷ் பின்
Du bist, sie sind. இப்படி நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மேம் கண்டிப்பா. Ich bin I am, du bist you are, sie sind வந்து you are ஃபார்மல்ல. ஓகே மேம். ஓகேங்களா? நாளைக்கு கிளாஸ்ல நான் இன்னும் வேர்ட்ல உங்களுக்கு தனியா எழுதுறேன். நாளைக்கு இன்னும் நீங்க verb நிறைய தெரிஞ்சுப்பீங்க. எங்க இருந்து இருக்கிறீங்க அதெல்லாம் தெரிய வரும் இல்லீங்களா? அது இப்பவே நான் சொல்லி கொடுக்குறேன் நானு. அது உங்களுக்கு அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபுல்லா. ஓகே மேம் கண்டிப்பா. சரிங்களா? இப்போ நேத்துதும் இன்னைக்குதும் வந்து உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்றேன். ஓகே மேம். வீடியோ இல்ல ஆடியோ. ஆடியோ ஓகே மேம். இத நம்ம ஆடியோ ஷேர் பண்ண முடியுமா மேடம்? எனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். குரூப்ல ஷேர் பண்ணா. ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. இது ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணலாம் சார். நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி. ஓகே மேம். சரிங்களா? நான் இப்போ ஆடியோ ப்ளே பண்றேன். உங்களுக்கு கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே மேம். கேக்குதா? கேக்குது, இப்ப கேக்குது மேடம். ஓகே. அது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து வரும். நம்ம நேத்து படிச்சதெல்லாம் எப்படி பேசணுமோ அது எல்லாமே வரும். சரிங்களா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல். Hallo Nina. Okay. Hallo Niklas, wie geht's? Danke, sehr gut. Und dir? Ganz gut, danke. B. Hallo Nina. Hallo Julia, wie geht's dir? Danke, gut. Und dir? Auch gut, danke. Hallo, ich bin Julia. Und du? Wer bist du? Ich heiße Niklas. Entschuldigung, wie heißt du? Niklas. C. Tschüss. Tschüss, Julia. Bis bald. Ciao. இது வந்து நேத்து நம்ம படிச்சோம் இல்லீங்களா? அதுதான். ஓகே மேம். படிச்சது இப்ப போடுறேன் நான். ஓகே. Guten Morgen. Mein Name ist Nina Weber. Guten Morgen, Frau Weber. Ich heiße Oliver Hansen. B. Guten Tag, Frau Kowalski. Guten Tag, Frau Weber. Wie geht es Ihnen? Danke, gut. Und Ihnen? Auch gut, danke. C. Auf Wiedersehen, Herr Hansen. Tschüss, Frau Weber. Auf Wiedersehen, Frau Kowalski. Auf Wiedersehen. கேட்டிங்களா? கேட்டேன் மேம். ஓகே சார். ஓகே. சோ இது நம்ம நேத்துக்கு இன்னைக்கு படிச்சது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இதுக்கு பேஜ். ஓகே மேம். சோ உங்க பேர் என்னன்னு கேட்டீங்க. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க தெரியும். இப்ப வந்து அவங்க எங்க இருந்து வராங்க, எங்க இருக்கிறாங்க, என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் பேச தெரியும் இப்படின்னு சரிங்களா? இதன் காமன் ஜி. Walker common Z. அப்படின்னா where are you coming from? Where are you coming from? Okay ma'am. இது இங்க கொடுத்திருக்காங்க இல்லீங்களா? 1 2 3 A B C இத மேட்ச் பண்ணனும். ஓகே மேம். அது மேட்ச் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஈஸியா பண்ணலாம். ஓகே மேம். Woher common Z. Falkland. Is common as Deutschland. Deutschland. Very good. Is common as Deutschland. ஆமா. அடுத்தது நான் படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. pronunciation Welche Sprachen sprechen Sie? Welche Sprachen sprechen Welche Sprachen sprechen Sie? Which languages you speak?
Sprachen Okay, ma'am. அப்படின்னா languages, expressionனா to speak. Expression to speak. Okay, madam. Will say sprachen, Sprachen. sprachen, can no. ரெண்டாவது இருக்கிறது பிராசன் மரமா மேம்? Expression. Expression. ஆமா. Okay. Will say sprachen, expresse, expresse is expresse Spanish, English und Dutch. Deutsch. So, Okay. I speak Spanish, English and German. இப்போ நம்ம என்ன படிக்கிறோம் தெரியுங்களா? Deutsch படிக்கிறோம். So ஜெர்மனில ஜெர்மனை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா Deutsch. டாய்ச்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். ஜெர்மனியை வந்து டாய்ச்லாண்ட் அப்படின்வாங்க. டாய்ச்சா மேடம்? டாய்ச்லாண்ட் வந்து லாங்குவேஜ். ஜெர்மன் லாங்குவேஜ். சரிங்களா? ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து டாய்ச். ஓகே மேம். அவங்க ஊரு ஜெர்மனி வந்து டாய்ச்லாண்ட். ஜெர்மனிக்கு வந்து டாய்ச்லாண்ட். ஆமா. ஓகே மேம். அப்புறம் மூணாவது கேள்வி ஓ ஓனன் ஜி is one in Frankfurt. ஆமா. where do you live? எங்கே? ஓனன்னா to live, காமன்னா to come, okay expressionனா to speak. okay. Over common Z meaning madam? Where are you coming from? நீங்க எங்க இருந்து where are you coming from? Over common வரீங்க அப்படினு. அப்ப என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், பேசுவீங்க, எங்க இருக்கீங்க? ஓகே மேம். நீங்க வந்து இப்போ நம்ம பிளேஸ் நேட்டிவ் பிளேஸ் வேற இடம் இருக்கும், உங்களோட பார்ன் அண்ட் வாட்டர். நீங்க வந்து வேலை விஷயமா வேற இடத்துக்கு வந்திருப்பீங்க. சோ எங்க இருந்து வரீங்க இந்த ஊரை சொல்லணும், உங்க நேட்டிவ். பிரசன்டா இப்ப இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து இந்தியால இருந்து ஜெர்மனி போறீங்கன்னா இஷ் காமே ஹவுஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லணும். ஓகே மேம். அப்ப இஸ் வானே இன் இந்தியன். இஷ் காமே ஹவுஸ் இந்தியன். இஷ் காமே ஹவுஸ் இந்தியன். ஓகே. எங்க இருந்து வர்றீங்க? ஃப்ரம் இந்தியா. அப்போ ஜெர்மனில எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு மட்டும் தான் சொல்லணும். ஓனன்சின்னு கேட்டா Ich wohne in Berlin இல்ல ich wohne in Frankfurt. ஓகே மேம். சரிங்களா? சரிங்க. அப்படிதான் சொல்லு. ஓகே. இத நான் ஒரு டைம் வாசிக்கிறேன் மேடம். கொஞ்சம் அந்த பிராக்டிஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. வாசிங்க. ஓகர் காமன் ஜி ப்ரோலாக் மேடம். ப்ரோலாக் is come as Deutschland. Is come as Deutschland. ஆமா. Well say Sprachen Sprechen Sie. Sprachen Sprechen Sie is Sprise Spanish, English und Deutsch. Wogen Sie is one in Frankfurt. சரிங்களா? சரிங்க. ஓகே. நெக்ஸ்ட் வேரியரன் தி டென் டியலாக். சோ இது வந்து இந்த டயலாக் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். சரிங்களா? ஓகே மேம். நீ ஹைஸ்ட் து அப்படினா இஷ் ஹைசே கருப்புசாமி. इसका ऐसा कर बसाएं. यस मैम. woher comes to do as Frankfurt. நீங்க எங்க இருந்து வரீங்க அது சொல்லணும். woher comes to do. அந்த மேல இருக்குது படி உங்க ஊரு சொல்லணும். இஷ் காமே ஹவுஸ் இல்லனா ஹவுஸ். எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? எந்த ஊரு சார்? அவர் காமஸ் இன் தேனி. தேனியா? தேனில இருந்து. அப்பனா இஷ் காமே ஹவுஸ் ஃபுல்லா சொல்லனா இஷ் காமே ஹவுஸ் தேனி. இஷ் காமே ஹவுஸ் தேனி. ஐக்கு வந்து இஷ் இத யா வச்சுக்கலாம். எங்கனால யூஸ் பண்ணிக்கலாம்னு மேடம் இத பொறுத்தளவுக்கு. இஷ் காமே ஈல இருந்து அகதா இஷ் வந்தா I am coming from காமே ஹவுஸ். ஹவுஸ்னா from.
from okay ma'am. So from house தேனி. உன் who wants to do and where do you live அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நான் கரூர்ல போயிருக்கேன் மேடம். இஸ் காமே இஸ் ஓனே இன் கரூர். இஸ் ஓனே இன் கரூர். ஓகே மேடம். want to wants to do அந்ததுக்கு நம்ம எந்த இது சொல்லலாம். ஓகே மேம். and where do you live அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஃபுல்லா சென்டென்ஸ் தெரியணும்னா இஸ் காமே ஹவுஸ் தேனி இஸ் ஓனே இன் கரூர் இல்லைன்னா ஷார்ட்டா சொல்லலாம். உங்களுக்கு தான் இப்ப தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஓவர் காம்ஸ் ஓகே மேம். ஹவுஸ் தேனி உன் ஓ ஓன்ஸ் டு இன் கரூர். இன் கரூர். ஓகே மேம். சரிங்களா? சோ இந்த கிராமர் பார்ட் பாருங்க. W questions and answers எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க. we has to do we has to do யான். சோ இந்த has and own and common இதெல்லாமே ரெண்டாவது இடத்துல இருக்கு. கேள்வி கேக்குறதுல ஓகே பதில் சொல்றதுலயும் சரி ரெண்டாவது இடத்துல இருக்கு. ஓகே மேம். சரிங்களா? we has to do has a yan. Wo is wohne in Zurich. Okay. Comes to do is komme aus Frankfurt. Okay. அந்த verb வந்து செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கணும். ஓகே மேம். क्वेश्चनலயும் சரி நீங்க ரிப்ளை பண்றதுலயும் சரி verb should be in the second place. Second place. Okay மேம். அப்ப நம்ம இந்த கிராமர் கூட பாத்துக்கோங்க. நீங்க அதை ஏதாவது நோட் பண்ணிக்கிறீங்களா? இத நோட் பண்ணிக்கிறேன் மேம். நோட் பண்ணி அதுல இதுல ஒரு டவுட் மேடம். வி கைஸ்ட் தூனா உங்க பேர் என்னன்றதான அர்த்தம்? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? வின்றது வந்து how actually வீனா how. சரிங்களா? வீனா how. ஓகே மேம். அதுக்கு நோட் பண்ணிக்கிறேன் மேடம். எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா. இத எழுதிக்கிறேன் மேடம். ஒரு நிமிஷம். அது ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே. இப்ப வின்றது வந்து நமக்கு ஹவ்வா மேடம்? ஹவ். ஓகே மேம். இப்ப ஓன்றது மேடம் ஊங்களா? அது இல்ல வேர் ஓனா வேர். ஓனா வேர். ஓகே மேம். ஓஹரனா வேர். ஓஹர்னால வேர் தானே மேடம்? வேர் ஃப்ரம். வேர் ஃப்ரம். ஓகே. ஓகே மேம். வி ஹைஸ்ட் டு எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டோம்னா நாம இஸ் கைஸ் ஏ இந்தியன். நான் ஜெர்மனில இருந்து. இல்ல வி ஹைஸ்ட் டுனா பேரு. உங்க பேர் என்னன்னு கேக்குறது. how about you? உங்க பேர் என்னன்னு கேக்குறது. இஸ் நீங்க வெறும் ஹபினா ஹவ் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஆனா இங்கிலீஷ்ல அதுக்கு ஆல்டர்னேட்டா வாட் இஸ் யுவர் நேம் அது மட்டும் தான் நீங்க நோட் எழுதிக்கோங்க. சரிங்களா? லிட்டரலா அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது. அப்படி பண்ணோம்னா சரியான ஒரு கரெக்டான ஃபார்ம் வராது. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வராது உங்களுக்கு. எதுவுமே சரி ஜெர்மன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கும் டிட்டோவா அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. வெறும் சில வேர்டுக்கு வந்து டைரக்ட் மீனிங் இருக்கும் இங்கிலீஷ்ல, சிலருக்கு டைரக்ட் மீனிங் இருக்கவே இருக்காது.
ஓகே மேம். இது நம்ம மெமரைஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட். மெமரைஸ் பண்றதுல தான் இருக்கு. நம்ம 12 டிஜிட். கேஷுவலா கேக்கணும்னா we heist do, ஃபார்மலா கேக்கணும்னா we heisen sie. we heisen sie. ஓகே மேம். அதே மாதிரி wo wants to do, எங்க இருக்கீங்க, where do you live அப்படினா wo wohnen sie, ஃபார்மல் இன்ஃபார்மல். ich wohne. ஓகே மேம். over comes இல்ல over kommen sie. ஓகே மேம். இங்க do வர இடத்துல எல்லாம் z வரும் ஃபார்மலுக்கு. சரிங்களா? ஓகே மேம். அப்புறம் இப்போ ஓவர் காம்ஸ்ட்னா இப்போ எங்க இருந்து வர்றீங்கன்னு அர்த்தம். ஓ ஓஸ்ட்னா எங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே மேடம்? சரி, எஸ் சார். சரிங்களா? ஓகே மேம். ஓகே. இந்த நம்ம இது படிச்சதுங்களா? இஷ்ட் வந்தா ஈல எண்ட் ஆகணும், do வந்தா எஸ்டி ல எண்ட் ஆகணும். எஸ்டி ல எண்ட் ஆகணும். எஸ் மேம். நடுவுல ரெண்டு ஆட் பண்ணிருக்காங்க. எர் ஜி, ஸ்மால் ஜி. எர்னா he, அவன். அவன். ஓகே மேம். ஜீனா she, அவள். அவள். எர் she. ஈஸி. ஓகே ஓகே. சோ ரெண்டு ஜி இருக்கு, நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது. சரிங்களா? அந்த வெர்ப வச்சு எந்த சீன்றது இருக்கு. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி சார், வெரி குட் சார். ஓகே. இஷ் வந்தா ஈல எண்ட் ஆகணும், டு வந்தா எஸ்டி ல. இப்போ ஹைசன்ல நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல, டபுள் எஸ் ஆல்ரெடி இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நல்லா. ஓனன் போட்டுருக்காங்க இல்லீங்களா? இஷ் ஓனே, டு ஓன்ஸ். ஓகே மேம். எர்ஜி வந்தா டி ஓன்ட். ஓன்ட். ஓகே மேம். டி ஃபார்மல் ஜி வந்தா ஓனன், இஎன் எண்டிங். ஓகே மேம். அதே மாதிரி காமனுக்கு கூட எழுதி இருக்காங்க பாருங்க. இஷ் காமே, இஸ் காமே. ஓகே மேம். காம்ஸ்ட். ஓகே மேம். எர் ஜி காம்ட், ஜி காமன், ஜி காமன். ஓகே மேம். அதே மாதிரி sein verb. ich binனா I am. I am. ஓகே மேம். du bistனா you are. You are. ஓகே மேம். er ist இல்ல sie istனா he is. He is. She is. East means ma'am? Is. Was. Isங்களா ma'am? Yes. Yes தான். East க்கு. ஓகே. ஓகே. He is Ravi அப்படினு சொல்லுவீங்க இல்லீங்களா? He is. er is Ravi. ஓகே மேம். அப்ப sie sind ஃபார்மலா சொல்லணும்னா sie sind. sie sind. ஓகே மேம். இப்ப ஓகன்னா இப்ப எங்க லைவ்ல இருக்கீங்க அந்த மீனிங் தான் நம்ம எங்க இருக்கீங்கன்றது மீனிங் தான் மேடம். ஓகேனா எந்த இடத்துல இருக்கீங்க? இங்க காமன் அப்படின்றது எங்க இருந்து வர்றீங்க? எஸ் எக்ஸாக்ட்லி சார். ஆமா, எங்க இருந்து வர. இப்போ வந்து நம்ம இஸ் கோமே து எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டுக்கலாங்களா? அது ஓஹர் வந்ததா from where from ன்னு சொல்ல முடியும். ஓஹர் காமன் தி இல்ல ஓஹர் காம்ஸ் டு து. ஓஹர் காம்ஸ் டு. ஓகே. இதுக்கு இஷ் காமே ஹவுஸ். இஸ் காமே ஹவுஸ். ஓகே. இது क्वेश्चन ஃபார்மேஷனுக்காகங்களா இல்ல வெர்ப் மாடலுக்காக நம்ம இத எடுத்ததா மேடம்? क्वेश्चन கூட இதுதான். क्वेश्चन இப்படிதான் एक्चुअली. இத வெச்சாதான் உங்களுக்கு இஷ் வந்தா எப்பவுமே ஈல எண்ட் ஆகணும். நான் என்ன பத்தி சொல்றேன்னா இஷ் பின் கிரேசி, இஷ் காமே ஹவுஸ் சென்னை, இஷ் ஓனே இன் ஐனவரம். ஓகே 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 மேம். இப்போ நீங்க உங்க பத்தி சொல்லுங்க. இஸ் கோமே தமிழ்நாடு. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இஸ்பின் கருப்பசாமி. நான் வந்து இங்க இருந்து வர்றேன்னா இஷ் காமே ஹவுஸ் தேனி. இஸ் காமே ஹவுஸ் போடணும். ஹவுஸ். ஆமா. ஹவுஸ் மீன்ஸ் மேம் from house. ஓகே ஓகே ஓகே. தேனி. is come house தேனி. இஷ் ஓனே இன் கரூர். இஷ் ஓனே இன் கரூர். இப்ப சொல்லுங்க மறுபடியும். இஸ் பின் கருப்பசாமி. இஸ் கோமே ஃப்ரம்க்கு ஏதோ சொன்னீங்க மேடம்? இஷ்ங்களா? ஹவுஸ். இஸ் கோமே ஹவுஸ் தேனி.
இஸ் born in கரூர். வெரி குட். இதுதான் உங்களோட ஓகே மேம். இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? ஓகே மேம். இதோட சேர்த்து உங்க லாங்குவேஜ் என்ன பேச தெரியும்னு சொன்னீங்கன்னா இது ஆட் பண்ணிக்கலாம். இஷ், பிரஷர், இங்கிலீஷ், தமிழ் ஓகே மேம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப நான் அப்பனா ஜெர்மன் படிக்க ஆட் பண்ணனும்னா இஷ் லெர்னே டாய்ச். இஷ் லெர்னே டாய்ச். ஓகே மேம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லிருக்கீங்களா மேடம் இது? ஆமா இஷ் லெர்னே டாய்ச். ஆமா. ஓகே ஓகே ஓகே. அந்த டெமோ கிளாஸ்ல சொல்லிருப்பேன் உங்களுக்கு. எஸ் மேம். இப்ப மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு இத்தனை லாங்குவேஜ் சொன்னோம்ல மேடம்? ஆமா. இஷ் பிரஷர். இஸ் ஃப்ரெஷ். அப்பனா இஸ் இந்த ஃப்ரெஷ்ன்றதும் நமக்கு ஒன்னொன்னுக்கு மாறுங்களா? ஆமா ஆமா. இஸ் ஃப்ரெஷ்ன்றது வந்து இப்ப இன்ஸ்க்கு ஒரு மாதிரி டூக்கு ஒரு மாதிரி வெர்ப்னா ஆக்ஷன் இல்லீங்களா? ஆக்ஷன். வெர்ப் என்னெல்லாம் வருதோ அந்த வெர்ப் இஷ் வந்தா மாறும், டு வந்தா மாறும், எர்சி வந்தா மாறும், இன்ஃபார்மல் வந்தா மாறும். ஃபார்மல் ஜி வந்தா மாறும். ஆமா. அது எப்படி மாறுதுன்றதுதான் அதுக்கு பேர் வந்து கான்ஜுகேஷன் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. கான்ஜுகேஷன். ஆமா. ஓகே மேம். அந்த கான்ஜுகேஷன் தான் நம்ம இத கத்துக்குறோம் இப்போ. இஷ் வந்தா ஈல வரும். இத கத்துக்குறோம். டு அப்ப வந்தா ஒரு ஈ. ஓகே மேம். சரிங்களா? ஓகே மேம். இப்ப ஜெனரலாவே நம்மளுக்கு இஎஸ்டி டிஇன்றது ஜெனரலாவே இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்றது மாதிரி இருக்குமா இல்ல குறிப்பிட்டதா? எல்லாத்துக்குமே மாறும். சிலதுக்கு வந்து ஸ்பெல்லிங்கே மாறும். அது எப்போன்னு நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஓகே மேம். கண்டிப்பா. ஓகேங்களா? சரி. இப்ப வந்து இந்த பேஜோட நம்ம முடிக்கலாம். சரிங்களா? ஓகே மேம். இது வந்து ஃபார்மலாவும் இன்ஃபார்மலாவும் உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க, எங்க இருக்கிறீங்கன்னு क्वेश्चन எழுதணும். क्वेश्चन எழுதணும். ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நாம நேம் தெரியணும்னா என்ன சொல்றீங்க? நாம தெரியணும்னா வி ஹைசன் ஜி. வி ஹைசன் ஜி. வெரி குட். ஃபார்மல் வந்து வி ஹைசன் ஜி. இதுவே இன்ஃபார்மல்ல கேட்கணும்னா இன்ஃபார்மல்ல கேட்கணும்னா ஹைஸ்ட் வரும் மேடம். வி அப்படியே இருக்கும். ஹைஸ்ட் வி ஹைஸ்ட் டு. வி ஹைஸ்ட் டு. ஓகே. ஓஹர் எங்க இருந்து வரீங்கன்னு எப்படி கேப்பீங்க? எங்க இருந்து வரீங்கன்னா வேர் ஓஹர் ஜி. ஓஹர். ஓஹர்னா வி ஓஹர் ஜி. இல்ல ஓஹர் காமன் ஜி. ஓஹர் காமன் ஜி. இதுக்கு முன்னாடி பார்த்தது. ஓகே ஓகே பண்ணுங்க நீங்க. ஓஹர் காமன் ஜி. ஓஹர் காமன் ஜி. ஓகே மேம். இது இன்ஃபார்மல்ல கேட்கணும்னா ஓஹர் டு. ஓஹர் காம்ஸ் டு டு. ஓகே மேம். எங்க இருக்கீங்கன்னு கேட்கணும்னா ஓ ஓனன்ஜி. ஓ ஓனன்ஜி. இன்ஃபார்மல்ல கேட்கணும்னா ஓ ஓன்ஸ் டு டு. ஓ ஓன்ஸ் டு டு. ஓகே மேம். இந்த மூணு கேள்விங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபார்மல்லாவும் இன்ஃபார்மல்லாவும் எழுதணும். சரிங்களா? ஓகே மேம். இது வந்து நாளைக்கு கிளாஸ்ல நான் திருப்பியும் கேட்பேன் உங்களுக்கு. ஓகே மேம். நேம் ஓஹர் ஓ, நாம ஓஹர் ஓ, இந்த மூணுத்துக்கும் क्वेश्चंस ஃபார்மல் இன்ஃபார்மல் ஃபார்ம் பண்ணனும். அதே மாதிரி ஓகே மேம். நான் ஈல எண்ட் ஆகணும். டு வந்தா எஸ்டி அதுவும் கேட்பேன் நானு. அப்புறம் நம்பர் ஓகே மேம். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நான் வாட்ஸ்அப்ல. நீங்க அதையும் செக் பண்ணி ஓகே மேம். நாளைக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சிட்டு வாங்க. சரிங்களா? இப்ப நேம் அப்படின்றது ஓகே மேடம். ஓஹர் அப்படின்றது எது மேடம்? எங்க இருந்து வர்றீங்க? ஆமா ஆமா. ஓஹர் காமன். வேற ஊ அப்படின்றது மேடம் வேர் டு யூ லிவ். வேர் டு யூ லிவ். ஓகே ஓகே ஓகே. ஓஹர்னா வேர் ஃப்ரம் ஆட் பண்ணிக்கணும். வேர் ஃப்ரம் ஓஹர். ஃப்ரம் ஓனா வேர். ஓகே மேம். ஓகே மேம். சரிங்க. ஃப்ரம்க்கு சொல்லிருந்தீங்களா மேடம்? ஃப்ரம்க்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃப்ரம் இஷ் காமே ஹவுஸ். இதுதானே கேட்டீங்க? சாரி மேடம், இடையில கால் வந்து சிஸ்டம் கட் பண்ணேன், கேட்கல. ஓகே. இஷ் காமே ஹவுஸ் அதுதான். அது கேட்டிங்களா இல்ல क्वेश्चनா? இப்ப ஃப்ரம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொன்னீங்க மேடம்? ஹவுஸ்.
ஹவுஸ். ஓகே 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 ஐ ஓகே எம் மேடம். கமிங் ஃப்ரம் தேனினா இஷ் காமே ஹவுஸ் தேனி. இஸ் காமே ஹவுஸ் தேனி. ஓகே மேம். சரிங்களா? சரிங்க. So, உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுங்களா? இன்னும் நான் ரெமெம்பர் எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்தணும் மேடம். திரும்ப நான் படிச்சு பார்த்தேன்னா டவுட் எல்லாம் நோட்ஸ் பண்றேன் மேடம். நோட் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே. இது நல்லா ஆ, படிச்சுக்கோங்க. ஓகே. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே மேடம்.